ஏன்டா போட்டுக்குது? நான் என்ன சொல்றேன், 3900 ரூபா கட்டுற இடத்துல உங்களுக்கு 2500 இதுக்கு மீறினா குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் டைம் ஆக 3000 ஆக்கிடுவாங்க. நான் அடுத்த வண்டியை பார்த்து மறைச்சிட்டு உங்களை விட்டாது நான் அடுத்த வண்டியை வரைக்க முடியும். மேடம் பார்த்து செய்யுங்க மேடம், பார்த்து செய்யுங்க மேடம். ரொம்ப கம்மி இல்லைன்னா நீங்க என்ன 5 நிமிஷம் ஆச்சுன்னா நீங்க ஏற்றி 3000 போட்டாலே வண்டி எடுக்கணும். நாம வண்டி நிக்கட்டும், நாங்க உள்ள ஏற்றிக்கிறோம். அந்த மேடம் வந்து 1300 ரூபா போடுங்கப்பா. ஆமா, ஒரு மூட்டைக்கு 1300 ரூபான்னு என்னாச்சு? ஒரு மூட்டை கணக்கு 1000 ரூபா வச்சு பாருங்க. 1000 ரூபா வச்சு பாருங்க. 3000 அதுல உங்களுக்கு 500 கம்மி பண்ணியாச்சு. இதுக்குமே நாங்க பில்லு போட்டோம். மேடம் கேரளாவா? ஆமா. வந்துச்சுனா சார் 3 சொல்லி 3000 3000 சொல்லி 3000 கம்மி 2000 சொல்லிடுறேன். இன்னும் கம்மி எப்படி பண்ணுறோம் சார்? இப்போ ஒரு இல்லையா எப்படி கம்மி பண்ணுவோம்? நீங்கள் தான் பார்த்து செய்யுங்க. எது சார் சொல்லுங்க, எப்போ மூட இல்லையா? ஏன்டா போட்டுக்குது? நான் என்ன சொல்றேன், வணக்கம். மதுரை அருகே அதிக பாரம் ஏற்றி வந்த நெல் மூட்டை லாரியை விடுவிக்க வேளாண்மை துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு பேரம் பேசும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா, மதுரை புறநகர் பகுதியில் அதிக அளவில் நெல் மூட்டைகள் ஏற்றி வந்த ஈச்சல் லாரி வேளாண்மை துறை இளநிலை உதவியாளர் சரிகா மற்றும் வினோத் பாண்டி ஆகிய இரண்டு நபர்களும் நேற்றைக்கு முன்தினம் இரவு அதாவது சோதனை செய்வதாக கூறி அந்த லாரியை நிறுத்திவிட்டு அவர்களிடம் கிட்டத்தட்ட 3500 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வந்து வற்புறுத்தியுள்ளனர். மீண்டும் 500 ரூபாய் உங்களுக்காக கம்மி பண்ணியிருக்கேன், இதையும் கொடுக்க முடியாதா என்ற ஒரு பேரம் பேசும் நிலை அந்த ஆடியோ காட்சிகள் தற்போது மதுரை மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது ஏனென்றால் தொடர்ந்து தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் எந்த இடத்திலும் லஞ்சம் என்பதை இருக்காது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த போதிலும் எந்த ஒரு பயமும் இன்றி இதுபோல் லஞ்ச பேரம் நடக்கும் சம்பவம் மதுரை மட்டுமின்றி தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிபே மூலமாக இந்த லஞ்ச பணத்தை 2500 ரூபாயும் பெற்றுள்ளனர். சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகளை சாலையோடு நின்று தற்போது லஞ்சம் வாங்கும் குற்றச்சாட்டு லாரி ஓட்டுநர் சங்கத்தினர் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது என்னும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகா இந்த வீடியோ ஆதாரங்களை அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிப்பாரா என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். என தொடர்ந்து மதுரையை பொறுத்தவரை மதுரை புறநகர் பகுதியான திருமங்கலம், மேலூர், வாடிப்பட்டி, சோழவரம் உட்பட பகுதியிலிருந்து விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்வதற்காக நெல் மூட்டைகளில் இருந்து எடுத்து லாரியில் எடுத்துள்ள வழக்கம். தற்போது இந்த வேளாண் அதிகாரி இந்த சாலையில் நின்று லாரியை மடக்கி தற்போது இந்த பேரம் பேசி லஞ்சம் பெற்ற அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி தற்போது வைரலாகி வருகிறது. ராதிகா.